வெல்கம் டு 8 to 8 சமையல். இன்றைக்கி நம்ம 8 to 8 சமையலில் சிக்கன் கட்லட் ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இது ரெடி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ அளவு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சூடானதும் 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி 2லேருந்து 3 நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெயிலேயே நல்லா வேகட்டும். இப்போ நம்ம இதுக்கு மசாலா சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சாட் மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம முட்டை பொரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா தனித்தனியாக வரணும். நல்லா சூப்பராக வெந்துருச்சு சிக்கன். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். கூடவே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கையில் உருட்டுனா இந்த மாதிரி வரணும். இப்போ இதிலிருந்து நமக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம். நமக்கு கட்லட் செய்கிறதுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும், அதனால் கொஞ்சம் மாவு அதிகமாகவே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் வச்சு அமுத்திட்டு இந்த அளவுக்கு திக்னஸில் நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், திக்கு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். பாருங்கள், இது சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ நான் ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரெட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு கட்லெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி முட்டையில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பிரெட் கிராம்ஸில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி 2 சைடு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்குவோம். எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிரெட் கிராம்ஸ் எல்லாம் அந்த முட்டை கூட நல்லா செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தோம் அப்படின்னா பொரிக்கும்போது எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்து பொரிச்சிக்கலாம். பாருங்கள், சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு. சூப்பராக சிக்கன் கட்லட் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சுக்குவோம். ரொம்ப குறைவான டைமில் ரொம்பவுமே டேஸ்ட்டான சிக்கன் கட்லட் ரெடி பண்ணியாச்சு. இது சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு நம்ம டக்குன்னு ஸ்நாக்ஸாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். நீங்களும் இது மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். உங்களோட அனுபவத்தை எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.